ஹாய் கைஸ். ஸோ இது வந்துட்டு ரொம்ப சில்லான கிளைமேட். இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்கின்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஜென்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட EC2ல வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அதாவது என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் அதுக்கு இருக்குது. எவ்வளோ ஈஸியான வேல வந்துட்டு நம்ம அத வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தேவையானது வந்துட்டு 3 விஷயம் தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமாண்ட்ஸ். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கணும். அண்ட் 3 திங் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு டூல் தேவை. ஓகேவா? நான் என்ன டூல் வச்சிருக்கேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொபைல் எக்ஸ்ட்ரீம். நெறைய பேர் வந்து புட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வாங்க வந்துட்டு வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல் எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மொபைல் எக்ஸ்ட்ரீம் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி எப்படி அத கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவும் நான் போட்டுருக்கேன். ஸோ நீங்க வந்து இத மறக்காம பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் எக்ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணோனே நம்மளோட ஐபி அட்ரஸ வந்துட்டு கான்ஃபிக் பண்ணியிருப்போம். அத வந்துட்டு நம்ம இங்க வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு என்னோட ஐபி வந்து அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் திஸ் ஒன். 9 3 சம்திங். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இத நான் பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்கின்ஸ் வந்துட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஐசிடி கிரியேட் பண்றதுக்கு தான் வந்துட்டு மேக்ஸிமம் ஜென்கின்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்துட்டு 2 இது இருக்கு. ஒண்ணு நம்ம ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இல்லன்னா நம்ம வந்து GitLab யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகேயா? GitLab வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, நீங்க GitLab யூஸ் பண்ணி சூப்பரா பண்ணலாம். அதே வந்துட்டு ஜென்கின்ஸ் யூஸ் பண்றதுக்கு எக்ஸ்பர்டீஸ் தான் தேவைப்படுவாங்க. ஏன்னா வந்துட்டு அது ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம ஜென்கின்ஸ் எப்படி அதுல இன்ஸ்டால் பண்ணி, எப்படி வந்துட்டு நம்ம அந்த செட்டப் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன வேணும்னா, கமாண்ட்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த 8 கமாண்ட்ஸ் நான் குடுத்திருப்பேன். ஜஸ்ட் இந்த 8 கமாண்ட்ஸ் மட்டும் இருந்தா வந்து போதும். நீங்க வந்துட்டு ஈஸியா ஜென்கின்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட நீங்க வந்துட்டு காப்பி பண்ணிட்டு, ஜஸ்ட் உங்களோட வந்துட்டு இது பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இத என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூடோ ஏபிடி அப்டேட். உங்களோட பேக்கேஜஸ்லாம் வந்து நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்டேட் பண்ணிடணும். ஆல்ரெடி நீங்க இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் தான் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு எல்லாமே நடக்கும். ஓகேவா? இந்த ஜென்கின்ஸ்க்கு வந்து முக்கியமா தேவைப்படுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா. ஸோ இந்த ஜென்கின்ஸ் வந்துட்டு ஜாவால தான் மேக்ஸிமம் ரன் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுல ஜாவாவும் நீங்க அதாவது இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கமாண்ட் வந்துட்டு எல்லாமே குடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் ஜேடிகே. அதாவது 11ல இருந்துட்டு அதிகமா இருக்கிற வெர்ஷன் தான் வந்துட்டு இந்த ஜென்கின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதுல இன்ஸ்டால் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜேடிகே 17. ஓகேவா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோடது வந்துட்டு இப்ப இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் அப்டேட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். யாஹ்! இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ நம்ம எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டோம். தென் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் ஜேடிகே வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சூடோ ஏபிடி நம்ம வந்துட்டு உபுண்டு நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஓஎஸ் வந்து இதுல வந்துட்டு EC2ல வந்துட்டு உபுண்டு. ஸோ அதனால நான் சூடோ யூஸ் பண்றேன். ஸோ இப்ப வந்துட்டு நான் சூடோ ஏபிடி இன்ஸ்டால் ஓப்பன் ஜேடிகே ஹைபன் 17. நான் சொன்ன மாரி 11ல இருந்து அதிகமான வெர்ஷன் தான் சப்போர்ட் ஆகும். ஜேடிகே ஒய். ஒய்ன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்ன்னு மீனிங். நீங்க வந்துட்டு இது குடுத்தாலும், குடுக்கலனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்கேஸ் நீங்க இது ஒய்ன்னு குடுத்துட்டு நீங்க என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர்மிஷன் கேட்காம டைரக்ட்டா எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். இல்ல நீங்க ஒய் குடுக்காம இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு எஸ் ஆர் நோவான்னு உங்களுக்கு வந்துட்டு ப்ராம்ப்ட் கேட்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னா, ஜேடிகே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிக்கும் உங்களுக்கு. ஓகே. கொஞ்சம் வேகமாவே இன்ஸ்டால் ஆகுது.
உங்களுக்கு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீடாவே எல்லாமே இன்ஸ்டால் ஆயிக்கும். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையான்னு நீங்க செக் பண்றதுக்கு நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் ஜாவா ஸ்பேஸ் ஹைபன் வெர்ஷன் போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வெர்ஷன் இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க 17.0.5 நம்ம வந்துட்டு 17 வெர்ஷன் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அதோட ரெப்போவும், அதோட கீ லிங்க்கும் வந்து நம்ம இதுல வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் இங்க குடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஜஸ்ட் நீங்க இப்படி காப்பி மட்டும் பண்ணி, நீங்க வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இது ஜஸ்ட் மினிட்ல வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, இது வந்து இன்ஸ்டால்ல கிடையாது, ஜஸ்ட் இது கான்ஃபிக் பண்ணிக்கும். ஓகே, தென் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் sudo apt அப்டேட் இது இப்போ நம்ம ஜாவா எல்லாமே அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் மறுபடியும் இன்னொரு டைம் sudo apt அப்டேட் கொடுத்துட்டோம்னா சீக்கிரம் உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? தென் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்கின்ஸ் இப்போ தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ வந்துட்டு sudo apt install Jenkins space hyphen y. Y means yes. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜென்கின்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஒரு டைம் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு சில டைம் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்காக மட்டும் நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜென்கின்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஜென்கின்ஸ் வந்துட்டு நம்ம இந்த மொபைல் ஆக்ஷன் க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு வந்துட்டு எனேபிள் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இந்த ஜென்கின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா sudo system ctl start jenkins அப்படின்னு நம்ம வந்து கமாண்ட் இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் ஜென்கின்ஸ். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இது வரும். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு எனேபிள் பண்ணிடணும். ஓகே, ஆட்டோ ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ சேம் கமாண்ட் sudo system ctl ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா enable அப்படின்னு கொடுத்துட்டு ஜென் இப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் இதே கமெண்ட் போட்டு இப்போ எனேபிள் பதிலாக ஸ்டாப் போட்டீங்கன்னா ஸ்டாப் ஆகிக்கும். ரீலோடு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரீலோட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இதாகிடுச்சு. ஸோ இப்போ இதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதே கமெண்ட், அதாவது sudo system ctl ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும்னா ஜென்கின்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்கின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பரில். தென் இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டேட்டஸ்லேருந்து வெளில வந்துக்கணும். இப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கும். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கோலன் கொடுத்துட்டு 8080 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரன் ஆகாது. இப்போ ஸோ ஏன் ரன் ஆகாது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன அப்டேட் பண்ண வேண்டியது. இந்த செக்யூரிட்டி இன்ஃபோ வந்துட்டு என்ன பண்ணணும்னா இந்த 8080 போர்ட் வந்துட்டு அக்செப்ட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு செட் பண்ணி வைக்கணும். ஸோ அதை நீங்கள் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ஈஸ்ட் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி குரூப்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ என்னோட பவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் வந்துட்டு 80 ரன் ஆகும், தென் 22 ரன் ஆகும்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா எடிட் இன்ஃபோனில் போயிட்டு ஆட் ரூல்ஸில் கஸ்டம் டிசிபி இப்போ நான் போர்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8080 அப்படின்னு வச்சிட்டேன். ஸோ என்ன ரேஞ்சிலேருந்து வந்தாலும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கோ ஐபி, எனி ஐபி. ஓகே, தென் நான் சேவ் ரூல்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம சைட் கனாட் பி ரீச்னு இருக்கா, இப்போ வந்துட்டு அதுவே தானே ரீலோட் ஆகுது. அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஆகும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜென்கின்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு உங்களுக்கு கேட்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்டு வந்துட்டு எக்கர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் நம்ம கமெண்ட் போயிட்டு இந்த 8 கமெண்ட் கொடுத்துருக்கோம் sudo
கேட் வேர் லைப்ரரி ஜென்கின்ஸ் சீக்ரெட் இனிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் அப்படின்னு ஜென்கின்ஸே வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நேராக போயிட்டு இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு ஷோ பண்ணும். நீங்கள் ஜஸ்ட் டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா இதை காப்பி பண்ணிவிட்டு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நெவர் கொடுத்துருங்க. எவ்ரி டைம் வந்துட்டு இந்த பாஸ்வேர்டு தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இன்ஸ்டாலேஷன் ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது வரும். இது இன்ஸ்டாலேஷன் வேணுங்கிற பேக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு இன்ஸ்டால் ஆகிக்கும். ஆஃப்டர் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்கள் செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். எஸ். ஃபர்ஸ்ட் இது வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகட்டும். இதுக்கு வந்துட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ஜென்கின்ஸ் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப லேட்டெல்லாம் எடுக்காது. ஏன்னா வந்துட்டு இது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பைப்லைன்ஸ்க்கான சோர்ஸான லிங்க்ஸ். ஓகேவா? நீங்க ஒன்ஸ் இது மட்டும் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க எவ்ரி டைம் வந்துட்டு நீங்க டைரக்ட்டா உங்க GitHub கூட கனெக்ட் பண்ணிட்டு GitLab. ஸோ நீங்க எது கூட வேணா கனெக்ட் பண்ணிட்டு நீங்க ஈஸியா வந்துட்டு CI/CD வந்துட்டு அழகா மேக் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அதுல எல்லா பேக்கேஜுமே இன்பில்ட்டாவே இருக்கும். ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி இதுக்கான Groovy கோட் மட்டும் நீங்க எழுதுற மாரி இருக்கும். GitLab இருந்துச்சு அப்படின்னா நீங்க YAML கோட் எழுதுவீங்க. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இட்ஸ் ஆல்சோ வெரி நான் ஏன் வீடியோ பாஸ் பண்ணாம நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆகுறது முதற்கொண்டு காட்டுறேன் அப்படின்னா, இங்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து மாத்தி மாத்தி பாஸ் பண்ணி போறதுனால நெறைய பேத்துக்கு கன்ஃப்யூஷன் ஆயிரும். ஓகேங்களா? எரர் வந்தா கூட இப்ப நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ண ஒரு எரர் வந்தா கூட அத வந்துட்டு சில பேர் காட்ட மாட்டாங்க. ஜஸ்ட் ஒர்க் ஆகுறத காட்டுவாங்க. ஸோ நான் வந்துட்டு பாஸ் பண்ணாம காட்டுறதுக்கு முக்கியமானது ஏதாவது எரர் இடையில ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கும் அந்த மாரி ஏதாவது ஒரு எரர் வரும். ரைட்? ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பாஸ் பண்ணாமயே நான் ஒவ்வொரு இதா போறேன். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்ப யூசர் நேம் செட் பண்ணணும். இப்ப நான் என் யூசர் நேம் வந்துட்டு சபரின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்ப பாஸ்வேர்ட் என்ன வைக்கிறேன்? ஸோ சம்திங் நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்க பாஸ்வேர்ட் வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு சபரியன், ஸோ இமெயில் அட்ரஸ் இதை கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே உங்கள் போர்ட் வந்துட்டு அதுவே காட்டும். நீங்கள் சேவ் அண்ட் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் யூசிங் ஜென்கின்ஸ், அவ்வளோதான். ஜென்கின்ஸ் வந்துட்டு சூப்பராக நம்ம செட் பண்ணியாச்சு. உங்களோட ஜென்கின்ஸோட யூஐ வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு அடுத்த பைப்லைன் ஏதாச்சும் கிரியேட் பண்ணணும் இப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ ஐட்டமில் போயிட்டு இந்த பைப்லைனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நேம் இப்போ நான் சபரி என் அப்படின்னு கொடுத்துட்டு பைப்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த பைப்லைன் வந்துடும். அதில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாடியூல் மட்டும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் Groovy கோட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களோட பைப்லைன் அழகாக ரெடி. ஸோ உங்களுக்கு இதில் பைப்லைன் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல் வீடியோவில் நான் வந்துட்டு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் புதுசாக நம்ம பார்க்குறவங்க எல்லாருமே இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே வந்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணினா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஸோ கைஸ் நம்ம இன்னொரு சந்திப்போம். பாய்.